வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th மேக்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.1ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு வேரியபிள் கொடுத்துருக்காங்க, டு ஃபைண்ட் ஏ அண்டு பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் கொடுத்துருவாங்க, நம்ம தான் பி கிராஸ் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிப்போம். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிப்போம். கிவனில் பி காஸ் ஏ ஈக்குவல் டு -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த செட்டில் உள்ள ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டர் நம்பர் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதான் ஏன்னு சொல்லுவாங்க. இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதுனா 2, 0, 3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டர் எலமெண்ட். நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ எப்படின்னா, இந்த செட்டு பார்த்தீங்கன்னா பி காமா ஏ தான் இருக்குது. இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கோஆர்டினேட்டர் நம்பர் இருக்குல்ல, எலமெண்ட்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் 3, 4 இந்த ரெண்டு இது மட்டும்தான் பியோட பி காஸ் ஏல ஏவோட வேல்யூவாக இருக்குது. இது நம்ம எப்படி எழுத போகிறோம்னா, செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்டட் ஆஃப் எலமெண்ட்ஸ் பி கிராஸ் ஏ. செகண்ட் கோஆர்டினேட்டர்னா இந்த 3, 4 பேலன்ஸ் எல்லாம் இந்த 3, 4 தான் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ ஆன்சர் எடுத்து எழுத வேண்டியதான் 3, 4. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பி கண்டுபிடிக்க போகிறோம். பி பார்த்தீங்கன்னா இங்கே பி கிராஸ் ஏன்னு இருக்கனால ஃபஸ்ட் எலிமெண்ட்டு தான் பி. இது எப்படி எழுதணும்னா, செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் கோஆர்டினேட்டட் ஆஃப் எலமெண்ட் B cross A. So B equal to -2, 0, 3. -2, 0, 3. அவ்வளோதான் தேர்ட் சம். அடுத்து செகண்ட் சம் முடிச்சிட்டோம். அவ்வளோதான் தேர்ட் சம். இப்போ அடுத்து ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க எலமெண்ட்ஸ், அடுத்து பி ஈக்குவல் டு எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சி ஈக்குவல் டு எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் ஏ. இது வந்து நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு பிரித்து ப்ரூஃப் பண்ணி காமிக்க வேண்டியதான். ஸோ இன்டர்செக்ஷனாக என்னன்னு ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதி காமிக்கிறேன். இன்டர்செக்ஷனாக இப்போ வந்து ஏக்கு வந்து 1, 2ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. இதே பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 3ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. இப்போ வந்து ஏ இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏல பார்த்தீங்கன்னா 1, 1, 1, 3, அடுத்து 1, 2, 1, 2, 3. ஓகேவா? இப்படி இருக்கா? இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பி காஸ் ஏன்னு கண்டுபிடிப்போம். பி காஸ் ஏ அப்படின்னா 1, 1, 1, 2, 3, 1, 3, 2.
இதில் பார்த்தீங்கன்னா எது இன்டர்செக்ஷன்னா, ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா காமனாக ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1,1 இருக்குது, இங்கே 1,1 இருக்குது. பேலன்ஸ் எதுவுமே காமனாக இருக்காது. இந்த இன்டர்செக்ஷனாக காமனாக உள்ள எலமெண்ட்ஸ் செட்டை வந்து நம்ம எடுத்து எழுத வேண்டியதான். அப்போனா இதுக்கு வந்து எப்படி எழுதணும்னா, A கிராஸ் B இன்டர்செக்ஷன் B கிராஸ் A அப்படின்னா ரெண்டுத்துக்கும் உள்ள காமனான எலமெண்ட் செட்டு என்னன்னா 1,1 இதுதான். இதேமாரி தான் எழுதணும் நம்ம இன்டர்செக்ஷனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சம் உள்ள போகலாம். இல்லை ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கோங்க. கிவனில் பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு 5,6, B ஈக்குவல் டு 4,5,6, C ஈக்குவல் டு 5,6,7. ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க? A கிராஸ் A ஈக்குவல் டு B கிராஸ் B, C கிராஸ் C. இப்போ வந்து LHS நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா A கிராஸ் Aன்னு எடுத்துக்கலாம். வாங்க இப்போ A கிராஸ் A கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னன்னா 5,6 கிராஸ் 5,6. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு செட்டாக எடுத்து எழுதிப்போம். 5,5, 5,6, 6,5, 6,6. இதான் பார்த்தீங்கன்னா A கிராஸ் ஏவோட வேல்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம LHSன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா A கிராஸ் A கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னன்னா 5,6 கிராஸ் 5,6. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு செட்டாக எடுத்து எழுதிப்போம். 5,5, 5,6, 6,5, 6,6. இதான் பார்த்தீங்கன்னா A கிராஸ் ஏவோட வேல்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம LHSன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா B கிராஸ் B எழுதிக்கலாம். B கிராஸ் Bயில் வந்து பார்த்தீங்கன்னா 4,5,6 கிராஸ் 4,5,6. இப்போ வந்து நம்ம எழுதும் போது 4ஓட பார்த்தீங்கன்னா 4, 5, 6 வந்து நம்ம வந்து செட் பண்ணி எழுதிக்கலாம். 4,4, 4,5, 4,6. அடுத்து 5ஓட செட் பண்ணி எழுதிக்கலாம். 5,4, 5,5, 5,6. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஓட பண்ணிக்கலாம். 6,4, 6,5, 6,6. அடுத்து வந்து C கிராஸ் C பண்ணலாம். சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 5,6,7 கொடுத்துருக்காங்க. கிராஸ் பண்ணி திரும்பி எழுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5ஓட பார்த்தீங்கன்னா இந்த 3 வேரியபிள்ஸும் செட் பண்ணி எழுதிக்கலாம். 5,5, 5,6, 5,7. அடுத்து 6ஓட பண்ணிக்கலாம். 6,5, 6,6, 6,7. அடுத்து 7ஓட எழுதிக்கலாம். 7,5, 7,6, 7,7. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம B கிராஸ் Bயும் பண்ணிட்டோம், C கிராஸ் Cயும் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் பண்ணிக்கலாம். B கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் C என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ இருக்குன்னா, இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4,4 வந்து Bயில் இருக்குது, Cயில் இருக்கான்னு பாருங்கள். இல்லை, ஆனால் இது வராது. அடுத்து 4,5 இருக்கான்னு பாருங்கள், இதுவும் வராது. 4,6 இருக்கான்னு பாருங்கள், இல்லை. 5,4 இருக்கான்னு பாருங்கள், அதுவும் இல்லை. அடுத்து 5,5 இருக்கான்னு பாருங்கள், இதுவும் ஃபஸ்ட்டில் இருக்குது. 5,5.
அடுத்து 5,6 5,6 இருக்குது. அடுத்து 6,4 இல்லை. 6,5 இதோ இருக்குது. 6,6 இருக்குது. பாக்கி சியோட வேல்யூ எதுவுமே இங்கே பியில் இல்லை. ஸோ இதெல்லாம் மட்டும்தான் காமனாக உள்ளது. இது எடுத்து நம்ம எழுதிக்கலாம் ஆன்சரா. 5,5 5,6 6,5 6,6 பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். வந்து இது வந்து என்னன்னா ஆர்ஹெச்எஸ். வந்து எல்ஹெச்எஸ் வேல்யூ என்னன்னா 5,5 5,6 6,5 6,6. RHS வேல்யூ வந்து 5,5 5,6 6,5 6,6. இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம், இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவல் டு செகண்ட் அப்படின்னா LHS ஈக்குவல் டு RHS. அடுத்து A cross A ஈக்குவல் டு B cross B C cross C இன்டர்செக்ஷன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவல்னு சொல்லியாச்சு. hence prove and show that அப்படின்னு எழுதுனீங்கன்னா ஃபோர்த்து கொஷின் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. இந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.